அதோட இப்ப நம்ம அன்றாட யூஸ் பண்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு பாக்கலாமா? ஓகே ஃபர்ஸ்ட் சார்ஜர் எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில டெய்லியுமே யூஸ் பண்றோம். ஆனா சார்ஜருக்கான தமிழ் வார்த்தை மின் தூக்கி. நெக்ஸ்ட் ரிமோட் எல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்தே சேனல் மாத்த யூஸ் பண்ணிடுவோம். அந்த ரிமோட்கான தமிழ் வார்த்தை தொலைவியக்கி. பிரேம் சின்ன வயசுல இருந்தே நம்ம பல போட்டோ பிரேம் போட்டு வச்சிருப்போம். அந்த பிரேம்கான தமிழ் வார்த்தை சட்டம். நெக்ஸ்ட் செல்லாம் நம்ம டிவி ரிமோட்ல இருந்து கடிகாரத்துல இருந்து எல்லாத்தையுமே போட்டு செல் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த செல்லுக்கான தமிழ் வார்த்தை மின்கலம். நெக்ஸ்ட் ஸ்விட்ச் ஒரு டிவி போட்டு ஃபேன் போட்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்றது ஸ்விட்ச் தான். அந்த ஸ்விட்சுக்கான தமிழ் வார்த்தை மின் மாற்றி. நெக்ஸ்ட் பென்சில் எல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிடுவோம். அந்த பென்சிலுக்கான தமிழ் வார்த்தை எழுத்துப்படி. வீடியோக்கு யாருமே லைக் கொடுக்க மாட்டீங்க, ஒரே ஒரு லைக் கொடுத்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பெல்ட் எல்லாம் அன்றாட வாழ்க்கையில பயன்படுது. அந்த பெல்ட்டுக்கான தமிழ் வார்த்தை இருகுப்பட்டை.